ஐயா என் கணவர் கெட்ட பழக்கத்துக்கு ஆளாயிட்டார் ஐயா, இந்த போதை பழக்கத்திலேருந்து மீளுவாரா? ஐயா என் பையன் தறிகெட்டு போயிட்டு இருக்கான் ஐயா, படிக்க மாட்டேன்றான் ஐயா அப்படின்லாம் கதறிட்டு இருக்கீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஐயா, லாஸ் மேலே லாஸ் வந்துட்டு இருக்கு, எனக்கு லாபமே வராதா? இந்த இஎம்ஐயை என்னால் கட்ட முடியாதா? ஆமாங்க, எல்லாரும் இதை கேட்குறவங்க ஏதோ ஒரு தவிப்பில் கேட்குறீங்க. எங்கெங்கேயோ போயிட்டவங்கய்யா, எங்களால் இன்னும் இந்த பொருளாதார கஷ்டத்துலேருந்தே மீள முடியல. குடும்பத்தில் சண்டை, சொந்தக்காரன் சிரிக்கிறான், வாட்ஸ்அப் போட்டு பேசுகிறான், என்னால் தாங்க முடியலைங்க. இதெல்லாம் நடக்கிறது தாங்க எல்லார் வீட்லேயும். கண்ணகி தாயை மனதார வழிபடுங்கள். ரொம்ப எளிமைம்மா. ஓம் மங்கள தேவி தாயே கண்ணகியே போற்றி. மிக எளிமையான மந்திரம். சொல்லிக்கிட்டே வாங்க. ஒரு 48 நாள் பிறகு நீங்களே சொல்லுவீங்க, ஆமாம் ஐயா, அன்னை கண்ணகி எங்கள் கவலைகளை தீர்த்து விட்டால் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் வந்துவிட்டது. ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்ற வகையில் இருக்கிறோன்னு. அவ்வப்போது சிலப்பதிகாரம் கேளுங்கள், சிலம்பின் கதையை கேளுங்கள்.